எனது சமீபத்திய இராமாயண கள ஆய்வைத் தொடர்ந்து அதிரவைக்கும் செய்திகளைச் சொல்லலாம் என்றிருந்த எனக்கு இப்போது அதைவிட முக்கியமான செய்தி கிடைத்துள்ளது. இது நான் நமது எதிரிகளின் மீது ஏவும் 2வது அணுகுண்டு. இதை போட்டுவிட்டு பிறகு எனது கள ஆய்வுகளை விளக்கினால் உங்களுக்கு நான் சொல்லப்போகும் செய்திகள் முழுமையாக புரியும் என்பதால் இதை முன்னதாக பதிவிடுகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லிவிட்டு இந்த விழியத் தொடரை தொடங்குகிறேன். விஷ்ணுவின் குண்டம்தான் அந்த ஹோலி கிரெயில் எனும் புனித கோப்பை என்று நான் இந்த விழியத்திற்கு தலைப்பு கொடுத்திருந்தாலும், டாவின்சி கோட் திரைப்படம் சொல்லும் அந்த புனித கோப்பை இது மட்டும் அல்ல. அந்த ஹோலி கிரெயில் என்பது முருகனை ஜீவசமாதி செய்த சட்டியும்தான். விஷ்ணுவின் குண்டத்தை கண்ட பிறகுதான் முருகனின் சட்டியாகிய புனித கோப்பை இருக்கும் இடத்தை காண்பதாக டாவின்சி கோட் நாவலின் கதையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஹோலி கிரெயில் என்பது விஷ்ணுவை ஜீவசமாதி செய்த குண்டம் மட்டுமல்ல, அது முருகனை ஜீவசமாதி செய்த சட்டியையும் ஒரு சேர குறிக்கிறது. இந்த விளக்கத்தோடு விழியத்தை தொடங்குகிறேன். ஜீசஸ் சிலுவையில் மரிக்கவில்லை. அவரை அவர்களது உறவினர்களான மேரி மக்தலீனும் அவளது சகோதரர்களும் நண்பர்களும் ரோமன் செஞ்சூரியன்களின் உதவியுடன் மயக்கமடைய வைத்து சிலுவையிலிருந்து இறக்கி ஒரு இரகசிய இடத்தில் அவரது காயங்களுக்கு மருத்துவம் செய்து காப்பாற்றி விட்டார்கள். ஆக சாகாத அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதும் பொய். ஜீசஸை கொண்டு கிறிஸ்தவ மதத்தை அவரது மறைவுக்குப் பிறகு தாபித்த யூதர்கள் ஜீசஸை யூதர்களின் சூரியனாக கட்டமைத்து அவரை வழிபடும் புனித நாளாக சூரியனை குறிக்கும் ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்யவே முருகனை இழிவுபடுத்தும்படி வெள்ளிக்கிழமையன்று உயிர்த்தலை குறிக்கும் முருகனின் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட ஜீசஸ் 3ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உயிர்த்தெழுந்ததாக கப்சா விட்டனர். இப்படியாக காப்பாற்றப்பட்ட ஜீசஸ் தனது உறவினர் மற்றும் நண்பர்களோடு யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக வாழ தேர்வு செய்த இடம்தான் காஷ்மீர். காஷ்மீர் என்ற பெயர் கூட ஜீசஸ் அங்கு வாழ்ந்தார் என்பதை மறைமுகமாக குறிக்கவென்றே வைக்கப்பட்ட பெயர்தான். சூரியனால் ஆவியான கடல் நீர்தானே காஷ்மீரில் பனியாக படர்ந்தது. அதனால் காய்ச்சிய நீர் காஷ்மீர் காஷ்மீர் என்று அந்த நிலம் பெயரிடப்பட்டிருக்கலாம் என்கிறது இந்த சொல்லாய்வு பக்கம். அதாவது மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இஸ்ரேலில் சூரியன் போல மாயமாய் மறைந்த ஜீசஸ் காஷ்மீரில் பனியாக படர்ந்தாராம். காஷ்மீருக்கு வேறு பெயர் காரணமும் சொல்லப்படுகிறது. ஜூலியஸ் சீசர் எனும் முருகனின் மகன்தானே ஜீசஸ். ஆனால் முருகனின் அப்பாவாகத்தானே சிவனை குறிக்கின்றனர். அப்படியானால் பாட்டனின் பெயரை பேரப்பிள்ளைக்கு வைக்கும் விதமாக ஈசா, இயேசுவா, ஜேசுவா, ஜீசஸ் என்று சிவனின் பெயரால் நாமம் சூட்டப்பட்டவர் ஜீசஸ் என்பதாலும், இரும்பை காய்ச்சிய சிவன் காஷியப்பா என்பதாலும் ஜீசஸ் வாழ்ந்த இடம் காஷ்மீர் என்று காஷியப்பா என்ற ஜீசஸின் பெயராலேயே யூதர்கள் அழைத்தனர். சூரியனை குறிக்கும் எலோஹிம் என்பதும் சிவனின் பெயர்தானே. ஆக இந்த 2 விதமாகவும் சூரியன் எனும் ஜீசஸோடு பொருந்துகிறது காஷ்மீருக்கான பெயர் காரணம். ஆக ஜீசஸ் அங்குதான் வாழ்ந்தார் என்பதை காஷ்மீர் என்ற சொல்லே நிறுவுகிறது. இப்படியாக காஷ்மீர் வந்த ஜீசஸ் தனது ஸ்டெப் சிஸ்டரான கிளியோபாட்ரா செலின் எனும் மேரி மக்தலீனை திருமணம் செய்து பல பிள்ளைகளை ஈன்று தனது 93ஆம் அகவை வரை வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தினார். அவரது சமாதி காஷ்மீரில் உள்ளது. அந்த சமாதிக்கு ரோசாபால் ஷ்ரைன் என்று பெயர். இதுதான் கிறிஸ்துவின் உண்மை கதை. அப்படியானால் மேரி மக்தலீனின் சமாதியும் காஷ்மீரில்தானே இருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ரோசாபால் என்பதை ராசாவாள் என்று ஜீசஸ் வாழ்ந்ததாகவும் அல்லது ரோசாவாள் என்று மேரி மக்தலீன் வாழ்ந்ததாகவும் கருதலாம். மேரி மக்தலீனை ரோஜாவாகத்தான் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் ரோஜா என்பது மேரியாகிய அவரது தாயைத்தான் குறிக்கிறது என்பதை பிறகு நிறுவுகிறேன். காஷ்மீரில்
மேரி வாழ்ந்தார் என்ற செவிவழி செய்தியும் உள்ளது. அது மேரி மக்தலீன் அங்கு வாழ்ந்ததைத்தான் குறிக்கிறது. ஆனால் டாவின்சி கோட் கதை மேரி மக்தலீனின் சமாதி பிரான்சில் உள்ளதாக முடிகிறது. இந்த படத்தை கட்டுடைக்கும் போது பிரான்சில் உள்ளதாக சொல்லப்படுவது மேரி மக்தலீனின் சமாதி அல்ல, அது மேரியின், அதாவது வள்ளியின் சமாதிதான் என்று உங்களுக்கு புரியும். ஆனால் வள்ளி ஒரு தத்துவார்த்த தெய்வம்தான் என்பதால் பிரான்சில் உள்ளதாக சொல்லப்படுவது உண்மையில் முருகனின் சமாதிதான். இதன்படி பாரிஸை மேற்குலகின் கதிர்காமமாகவே கட்டமைத்து அங்கு முருகனின் சமாதி இருப்பதாக கதைத்துள்ளார்கள். வார் போன்ற நீண்ட விவசாய நிலத்தை முருகன் உருவாக்கியதை நினைவு கூற பாரிஸ் என்ற நகரம் முருகனின் கதிர்காமத்தை குறிக்கும்படி பெயர் சூட்டப்பட்ட நகரம்தான். அதை கூடுதலாக நிறுவும்படி பாரிஸில் கட்டப்பட்டுள்ள ஈஃபில் டவர் முருகன் கட்டிய முதல் கோயிலை குறிக்கும்படி கட்டப்பட்டதுதான். இதை மேலும் நிறுவுவதுதான் ஈஃபில் டவர் கட்டிய குஸ்தவே ஈஃபல் என்ற அதே ஆள் முருகனையும் வள்ளியையும் ஒரு சேர குறிக்கும் லிபர்ட்டி ஸ்டேச்சுவை அமெரிக்காவுக்கு தானமாகச் செய்து கொடுத்த வரலாறு. இதுவரை நான் முருகன் கட்டிய முதற்கோயிலின் வடிவத்திற்கு யாசித்திகளின் கோயிலை மாடலாக காட்டினேன். அந்த கருத்தில் இப்போது திருத்தம் தேவைப்படுகிறது. முருகன் கட்டிய முதற்கோயில் முருகனை டிராகனாக வழிபடும் சீனர்களின் கோயில் போலத்தான் இருந்தது என்பதை ஈஃபில் டவரின் வடிவத்தை கொண்டு இப்போது நான் நிறுவுகிறேன். அடுத்து முருகன் உலகின் அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளை வகுத்தார் என்று ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா? சித்தரியல் நாட்காட்டியை தாபித்த முருகன் ஓரைகளின் உதயத்தையும் சூரியோதயத்தையும் கதிர்காமத்திலிருந்துதானே அவதானித்தார். அப்படியானால் அவரது முதன்மை தீர்க்கரேகை, அதாவது பிரைம் மெரிடியன், கதிர்காமத்தில்தானே இருந்திருக்கும். முருகனின் சமாதியும் கதிர்காமத்தில்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் மேற்குலகின் கதிர்காமம் பாரிஸ் என்பதால் 17ஆம் நூற்றாண்டில் ரோஸ்லைன் எனப்படும் உலகின் முதன்மை தீர்க்கரேகை பாரிஸ் வழியாகச் செல்வதாக அமைத்தார்கள் திருடர்கள். அந்த ரோஸ்லைனுக்கு கீழே, கண்ணாடி பிரமிடுக்கு கீழே ஹோலி கிரெயில் எனும் முருகனின் சமாதியை உள்ளடக்கிய பிரமிட் உள்ளதாக சொல்கின்றனர். ஏன் கண்ணாடி பிரமிட்? கண்ணாடி இல்லாத நவீன உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். கண்ணாடி இல்லாத வாகனம் உண்டா? கேமரா உண்டா? மைக்ரோஸ்கோப் உண்டா? டெலஸ்கோப் உண்டா? இப்படிப்பட்ட மிகவும் இன்றியமையாத அற்புதமான பொருளான கண்ணாடியை முருகன்தான் கண்டுபிடித்தார் என்று நான் ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா? அதை குறிக்கும்படித்தான் கண்ணாடி பிரமிடின் கீழ் முருகனின் ஹோலி கிரெயில் உள்ளதாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ணாடி பிரமிடுகளும் முருகனின் அருமுனை நட்சத்திரத்தைத்தான் குறிக்கின்றன. ஒன்று ஆணை குறிக்கும் முக்கோணம், மற்றது பெண்ணை குறிக்கும் முக்கோணம். தட்சிணாயனத்தை வருடத்தின் முதல் நாளாக கொண்டு முருகன் உருவாக்கிய சித்திரியல் நாட்காட்டியை 6000 ஆண்டுகள் கழித்து கோடைக்கால சபநாளை வருடத்தின் முதல் நாளாக கொண்டு மாற்றியமைத்தவர் விஷ்ணு என்று நான் பல வருடங்களுக்கு முன்பே நிறுவினேன் அல்லவா? அவர் ஊரைகளின் உதயத்தையும் சூரியோதயத்தையும் திருச்சி மலைக்கோட்டையின் மீதிருந்துதான் அவதானித்தார். அதனால் தனது முதன்மை தீர்க்கரேகை எனும் பிரைம் மெரிடியனை திருச்சியின் வழியாகச் செல்லும்படி மாற்றியமைத்தார். அதை குறிப்பதுதான் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து லண்டனின் கிரீன்விச் வழியாகச் செல்லும்படி மாற்றியமைக்கப்பட்ட பிரைம் மெரிடியன் எனும் முதன்மை தீர்க்கரேகை. விஷ்ணு தீர்க்கரேகையை மாற்றியமைத்தார் என்ற இந்த புதிய மற்றும் சரியான செய்தியை டாவின்சி கோட் படத்தை கட்டுடைத்து மட்டுமே நான் அறிகிறேன். இந்த மிகப்பெரிய வரலாற்று உண்மையை டாவின்சி கோட் திரைப்படம் மறைமுகமாக சொல்லியுள்ளது. முருகனின் முதன்மை தீர்க்கரேகையை ஏன் ரோஸ்லைன் என்றும், விஷ்ணு மாற்றியமைத்த முதன்மை தீர்க்கரேகையை ஏன் கிரீன்விச் மெரிடியன் என்றும் அழைத்தார்கள் என்பதை அடுத்தடுத்த விடயங்களில் விளக்குகிறேன். டாவின்சி கோட் கதை எழுதிய டான் பிரவுன் அது உண்மையை தழுவி எழுதப்பட்ட நாவல் என்று சொல்லியுள்ளார். அது சத்தியமான உண்மை. அதேவேளை அது முழு உண்மையை வெளிப்படையாகச் சொல்லி எழுதப்பட்டதல்ல. முடிந்தால் முழு உண்மையையும் கட்டுடைத்துக் கொள்ளுங்கள் என்று
நமக்கு சவால் விட்டு எழுதப்பட்ட நாவல்தான் இது. அந்த முழு உண்மையையும் கண்ட நான் அதை உங்களுக்குச் சொல்லுவதுதான் இந்த விழியத்தொடர். ஆக, ஜீசஸின் பிளட் லைன், அதாவது இரத்த உறவுகள் இன்று வரை வாழ்ந்து கொண்டுள்ளனர். ஜீசஸ் சிலுவையில் மரணிக்காததும், மேரி மக்தலீனை மணந்து பிள்ளைகள் பெற்று வாழ்ந்த இந்த உண்மையும் உலகுக்குத் தெரிந்தால் கிறிஸ்துவ மதம் அம்பலமாகிவிடும் என்பதால் இந்த கதையின்படி ஓப்பஸ் டெய், அதாவது தெய்வப்பணி என்ற 1928 தாபிக்கப்பட்ட ஒரு இரகசிய கிறிஸ்துவ இயக்கம் இந்த உண்மைகளை தெரிந்தவர்களையும் ஜீசஸின் பிளட் லைன் எனும் இரத்த உறவுகளையும் கண்டு அழிப்பதையே குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருவதாக இந்த நாவல் சொல்கிறது. அன்று ஜீசஸை சிலுவையில் அறைந்த யூதர்கள்தான் இன்றைய தென்னிந்திய பிராமணர்கள் என்பதால் ஜீசஸின் இரத்த உறவுகளை உள்ளடக்கிய காஷ்மீர் மக்களை இந்திய இராணுவம் இன்று வரை சித்திரவதை செய்து கொண்டுள்ளது என்பது இந்த நாவலின் கருத்தை உறுதி செய்கிறது. அதேவேளை ஜீசஸ் பற்றிய வரலாற்று உண்மை அழிந்துவிடாது காக்கவும், ஜீசஸின் இரத்த உறவுகளை காக்கவும் இயங்கிய இரகசிய இயக்கம்தான் பிரயோரி ஆஃப் சியோன் என்று டாவின்சி கோட் நாவல் சொல்கிறது. இந்த கதைப்படி இந்த இரகசிய இயக்கத்தின் தற்கொலைப்படைதான் நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் என்பது. இப்படியாக டாவின்சி கோட் சொல்லுவது உண்மையானால் இந்த இயக்கத்தின் பெயர் பிரயோரி ஆஃப் ஜீசஸ் என்றுதானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் பிரயோரி ஆஃப் சியோன் என்று சேயோனாகிய முருகனின் பெயரால் இது ஏன் இயங்க வேண்டும்? அதற்கு காரணம் உள்ளது. டாவின்சி கோட் கதைப்படி உண்மையில் ஜீசஸ் பற்றிய வரலாற்று தடயங்களை அறிந்து வரச் சென்று ஜெருசலத்தை வென்றவர்கள்தான் நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ். ஜெருசலத்தை கைப்பற்றிய அவர்கள் ஜீசஸ் என்பது கிளியோபாட்ராவின் மகன்தான், அவர் சிலுவையில் மரிக்கவில்லை போன்ற உண்மைகளை மட்டுமல்லாது நமது கடவுளர் பற்றிய அனைத்து உண்மைகளையும், அவற்றோடு கிறிஸ்துவத்தின் செயின்ட் பால், செயின்ட் பீட்டர், 12 அப்போஸ்டல்ஸ் மற்றும் பல புனிதர்கள் எல்லாம் தமிழரின் வகன், பகன், பேகன் எனும் பல வகை கடவுளர்கள்தான் என்பதையும், அந்த கடவுளர் கண்ட விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் முழுவதையும் யூதர்கள் அழித்தார்கள் என்ற வரலாற்றையும் எகிப்து மற்றும் பாலஸ்தீனியர்களிடமிருந்து அறிந்து கொண்டு நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் 1100களில் வேட்டிகனின் போப்பை மிரட்டி ஏதோ ஒரு சமரசத்தை எட்டியுள்ளனர். இதனால் நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் கிறிஸ்து மதத்திற்குள் பெருஞ்சக்தியாகவும் பொருளாதார பலம் கொண்டவர்களாகவும் வளர்ந்தனர். பிறகு முழு வரலாற்று உண்மைகளையும் அறிந்த நைட்ஸ் டெம்ப்ளர்ஸை கூட்டாக அழித்தால்தான் அவர்களின் ஆதிக்கத்தையும் அவர்கள் காத்து வந்த மொத்த உண்மைகளையும் நிரந்தரமாக அழிக்க முடியும் என்று கருதிய வேட்டிகன் இவர்களில் பெரும்பாலானவர்களை 1307ஆம் ஆண்டு ஒரே நாளில் அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை, அதாவது ஆன் ஃப்ரைடே த 13th அன்று திட்டம் போட்டு அழித்தது. ஆக, எனது புரிதலின்படி இந்த படுகொலையிலிருந்து தப்பிய நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் ஒன்று சேர்ந்து 1307க்கு பிறகு ஸ்தாபித்த இயக்கம்தான் பிரயோரி ஆஃப் சியோன் என்பது. அதனால்தான் இது ஜீசஸின் பெயரால் ஸ்தாபிக்கப்படாமல் முருகனின் பெயரால் ஸ்தாபிக்கப்பட்டது. டாவின்சி கோட் நாவலை நான் படிக்கவில்லை. டாவின்சி கோட் திரைப்படம் சியோன் என்பது முருகன்தான் என்று வெளிப்படையாகச் சொல்லவில்லை. அதேவேளை படத்தின் தொடக்கத்திலேயே முருகன் மற்றும் விஷ்ணுவை குறிக்கும்படி காட்சிகளை வைத்து ஹோலி கிரெயில் என்பது விஷ்ணுவின் குண்டம் மற்றும் முருகனின் சட்டிதான் என்று மறைமுகமாகச் சொல்கிறது. அதை குறிக்கும்படித்தான் ராபர்ட் லாங்டன் மேடை ஏறிய உடனேயே ஒரு கண்ணாடி குடுவையிலிருந்து கண்ணாடி குவளையில் நீர் ஊற்றி குடிப்பதை காட்டுகின்றனர். இது திட்டமிட்டு புகுத்தப்பட்ட காட்சிதான். இங்கு கண்ணாடி என்பது முருகனை குறிக்கிறது. பிறகு ஒரு பேனாவால் புக்மார்க் செய்யப்பட்ட ஹச்சி கிராஸ் என்றழைக்கப்படும் சிம்பல் உள்ள பக்கத்தையும் மேசையின் மீது வைக்கின்றார் ராபர்ட் லாங்டன். இது ஹரி எனும் விஷ்ணு கண்ட யுனிவர்சல் குவாண்டம் கான்ஸ்டன்ட் என்று ஏற்கனவே பார்த்தோம். ஹச் கிராஸ் என்றால் h/2π என்று பொருள். பை என்ற யுனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை கண்டவர் முருகன்தான். மேலும் சிலுவை எனும் கிராஸ் என்பது முருகன் உருவாக்கியது என்று ஏற்கனவே கண்டோமல்லவா? ஆக, ஹச் கிராஸ் என்பதை முருகனைஸ்டு ஹரி, அதாவது கிறிஸ்டியனைஸ்டு ஹரி எனலாம். அணுக்கள்
மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய ஆய்வுகளில் முருகன், கிருஷ்ணன், விஷ்ணு ஆகிய மூவர் மிக முக்கிய பங்காற்றியவர்களாக யூதர்கள் கருதியதை குறிக்க இப்படி ஒரு சிறப்பு குறியீட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். ராபர்ட் லாங்டன் கண்ணாடி குவளையில் நீர் குடிப்பதை காண்பித்ததைத் தொடர்ந்து லூவ்ரு மியூசியத்தில் ஜாக் சோனியே உயிருக்கு போராடுவதை காண்பித்துவிட்டு மீண்டும் கண்ணாடி குடுவையை காண்பிப்பார்கள். இங்கு ஜாக் சோனியே என்பதில் ஜாக் என்பது முருகனையும் சோனியே என்பது அவர் உருவாக்கிய சொற்களையும் குறிக்கிறது. ஆக அந்த கண்ணாடி குடுவை முருகனை சமாதி செய்த சட்டியை குறிக்கிறது. ராபர்ட் லாங்டன் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் என்ற பேச்சை தொடங்கும் போது, சிம்பிள்ஸ் ஆர் எ லாங்குவேஜ் that can help us understand our past. As a saying goes, a picture says 1,000 words என்பார். சிவனின் 8 பரிமாணங்களை குறிக்கும்படி 8 உருவகங்களை உருவாக்கியவர் முருகன்தான் என்றும், சிவலிங்கத்தின் ஈர்ப்பரிமாண வடிவமாக அருமனை நட்சத்திர சிம்பலை உருவாக்கியவரும் முருகன்தான் என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஆய்ந்து சொன்னது நினைவுள்ளதா? சிம்பல்ஸ் பற்றி ராபர்ட் லாங்டன் பேசத் தொடங்கும் முன்பே கண்ணாடி குடுவையையும் குவளையையும் காட்டியதின் பொருள், முருகனே வரலாறு சொல்லும் உருவகங்களை முதன்முதலாக உருவாக்கினார் என்பதை மட்டுமல்ல, முருகனின் சட்டிதான் ஹோலி கிரெயில் என்பதையும் மறைமுகமாக குறிக்கத்தான். ஏன் பழசையே பேசிக்கொண்டிருக்கிறாய்? நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நல்ல விஷயங்களை பேசு என்று எனக்கு அறிவுரை கூறுவார்கள் இந்த சன்னலுக்கு மாறுவேஷத்தில் வரும் பிராமணர்கள். அவர்களுக்கான பதிலாக ராபர்ட் லாங்டனின் அற்புதமான தொடக்க பேச்சை இங்கு வாசிக்கின்றேன். Understanding our past determines actively our ability to understand the present. So, how do we shift from belief to truth? How do we write our own history, culturally or personally, and thereby define ourselves? How do we penetrate years, centuries of historical distortion to find original truth? Thanks, Robert Langdon. இதைத்தான் நான் திறம்படச் செய்து கொண்டுள்ளேன். அதற்கு நீங்கள் இந்த திரைப்படத்தின் மூலம் உதவியும் உள்ளீர்கள். ஐசக் நியூட்டன் என்பது விஷ்ணுதான் என்று நான் ஏற்கனவே நிறுவியதை ஹோலி கிரெயிலுக்கான துருப்பு வார்த்தை ஆப்பிள் என்று கண்டு உங்கள் பாத்திரம் அழகாக உறுதி செய்ததல்லவா? அட்ச தீர்க்க ரேகைகளை முருகனே வரைந்தார் என்ற எனது கண்டுபிடிப்பையும் ரோசலைனுக்கு கீழே உள்ள முருகனின் சமாதியை கண்டதின் மூலம் நீங்கள் உறுதி செய்துள்ளீர்கள். தேங்க்ஸ், ராபர்ட் லாங்டன். இவை மட்டுமல்ல, அந்த தீர்க்க ரேகைகளை விஷ்ணு மாற்றியமைத்தார் என்ற புதிய உண்மையையும் டாவின்சி கோட் திரைப்படம் சொல்லியுள்ளது. தேங்க்ஸ், டான் பிரவுன். தேங்க்ஸ், ரான் ஹோவார்ட்.